இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பயப்படாதிருங்கள். இயேசு உங்களோடு நித்திய உடன்படிக்கை செய்கின்றார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும். ஏசையா 54:10 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க இது. வேதத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது நமக்குள்ளாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுவார். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற வேலையில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை வாசிங்களா, நிச்சயமாக வாழ்க்கை நிலைமை கண்டிப்பாக மாறுங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் கயிறுகளால் நீங்கள் என்னோடு கட்டப்பட்டிருக்கின்றாய் என்று கூறுகின்றாய். அன்பு, இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் இது தான். உண்மையான அன்புக்காக நம்ம ஏங்கிட்டு இருக்கோம்ல, யாராச்சும் கொடுக்க மாட்டாங்களா? அந்த அன்பு கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போக மாட்டோமா? அந்த மாதிரி கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி உறவுகளுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குல்லோ. கோபத்தினால் நம்ம எடுத்தறிஞ்சு பேசிடுறோம், வார்த்தையை விட்டுடுறோம்ல. என்னடா இது அப்படின்னு சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, வார்த்தை அந்த மாதிரி பேசிட்டோமே. பேசி முடிச்சுட்டு சாரிங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்களோ. என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்றது ஒரு நிதானிச்சு நம்ம அந்த நேரம் நிதானமாக போயிருக்கலாமோ யோசிப்போம்ல. நீ எத்தனை வீட்டில் சண்டை வரும்போது அமைதியாக போயிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. நானும் வார்த்தையை விட்டுட்டேன் போல இருக்குது, ஐயோ சாரி சொன்னால் ஏற்றுப்பாங்களான்னு தெரியலேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசி புலம்பிகிட்டு இருப்போம். அப்போவே சொன்ன பேசாதீங்கன்னு சொல்லி கேட்டிங்களா, இப்போ புலம்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பிரச்சனைகளை முடிக்க பார்க்கணும்னு நினைப்போம். ஆனால் பிரச்சனைகள் பெருசாக போயிட்டுருக்கோம்ல. இன்றைய நாள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதால நிதானமாக யோசிச்சு எடுத்ததுமே பண்ணிடணும், எடுத்ததுமே நான் செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன பண்ணலாம், இந்த விஷயம் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்கணும். இந்த மாதிரி பண்ண போகிறேன் ஆலோசனை கேட்குறது தப்பு இல்லைல்ல. அவங்களுடைய சஜஷன் சொல்லுவாங்க, ஓகே இது பண்ணுறியா, இந்த விஷயத்தை நோக்கி போ, இந்த விஷயத்தை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்களோ. இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஆழம் தெரியாமலே விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீச்சலும் தெரியாது, என்ன பண்ணுறதுனும் புரியாது, தத்தளிப்பாங்கல்ல. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கலாம், நான் குதிச்சா நீச்சலோட நான் வெளியே வந்துடுவேன், எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுவோம், குதிச்சிடலான்னு சொல்லி குதிப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா, பார்த்துக்கலான்னு சொல்லி நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். எதுவுமே நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா தோல்வியில் தாங்க முடியும். தெரிஞ்சு நம்ம கற்றுக்கிறது தப்பு இல்லைல்ல, தெரிஞ்சு நம்ம பண்ணலாம். என்ன பண்ணலாம், தெரிஞ்சு நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா வெற்றி தான் வாழ்க்கையில். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது நீங்கள் உங்களுக்குள்ளாக உங்களை தேடுங்க, சமாதானமாக இருங்க, வெற்றியின் பாதை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காராம். உங்கள் வாழ்க்கையை அவருக்குள்ளாக அர்ப்பணிக்கும் போது தினமும் ஆண்டவரே இன்றைக்கு யாரிடமாவது உம்மை பற்றி பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறப்பா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம வெளியில் நம்ம சொல்லும்போது மற்றொரு வாழ்க்கை எவ்வளோ பிரகாசமாக இருக்குங்களோ. 3 விஷயம் சொல்கிறாங்களாம். ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவரை பற்றி நம்ம அறிக்கை இருக்கின்ற பொழுது ஒருவரிடம் நேராக நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லலாம். இல்லைனா ஏதாச்சும் பெரிய கூட்டம் ஜெப கூட்டம் இருக்கும், உங்களிடம் ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி நீங்கள் சாட்சியாக சொல்லலாம். 3ஆவதாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ணுறீங்கல்ல வாழ்க்கையில், இந்த 2 விஷயம் சொல்லி அவங்க கேட்கல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதங்களை செஞ்சுருப்பார்ல, அந்த விஷயத்தின் மூலமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த 3 விஷயம் தான் வாழ்க்கையில். இயேசுவை பற்றி நம்ம சொல்லிக்கின்ற பொழுது, ஒரு தனி நபர்கிட்ட நம்ம சொல்லிக்கின்ற போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்க மாட்டாங்க. 2ஆவது நம்ம ஒரு சபையிலே ஒரு ஜெப கூட்டத்தில் நம்ம இருக்கும்போது சாட்சியாக சொல்லும் போதும் அது ஒரு சில பேர் எடுத்துப்பாங்க. 3ஆவதாக நம்ம வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்திருப்பார்ல, கண்டிப்பாக நம்ம சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்வார் என்ற நம்பிக்கையோடு என்ன பண்ணுவாங்க, ஜெபத்திற்குள்ளாக இன்னும் ஆழமாக இறங்கி பார்ப்பாங்களே. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஆழ் மனசை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரே என் இல்லத்திற்கு வாங்கப்பா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமான உடலத்தை கொடுங்க சொல்லி கேட்கலாமா? நாங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் நிதானமாக யோசித்து பண்ணக்கூடிய ஒரு தெளிவை கொடுங்கப்பா. எடுத்தவங்க கவுத்துன்ற அந்த விஷயம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. நாங்கள் சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, இந்த தொழில் நல்லா போகுமான்னு சொல்லி யோசித்து சிந்திச்சு இந்த இடத்துல போட்டு நல்லா ஓன்னு ஓடுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கி நம்ம பண்ணுறதுன்னு தப்பு இல்லைல்ல. எடுத்தவங்க கவுத்தோன்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், ஓடவே ஓடாது. ஸோ முழு மனசோட ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் வாழ்க்கையில் வெற்றி தான். சோர்ந்து போகாதீங்க. இன்றைய நாள் ஜெபம்
உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருப்பதற்காக உம்மை சோத்திருக்கின்றனப்பா. நாங்கள் தனியே இல்லை ஆண்டவரே, எப்பொழுதும் உமக்கு சொந்தமானவனாக இருக்கின்றோம் அப்பா. நாங்கள் பலவீன நேரத்தில் நீர் எங்களுக்கு பலனை கொடுத்து எங்களை ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய நித்திய உடன்படிக்கையின் வல்லமையில் எங்கள் நடத்த பண்ணுங்கப்பா. உலகத்துடன் உம்மை பகிர்ந்து கொள்ளும்படியான தைரியத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எங்கள் இருதயத்தை நிரப்புங்க ராஜா. உம்முடைய அன்புக்கும் கிருபைக்கும் சாட்சியாக நாங்கள் வாழும்படி செய்வீராக. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படி அற்புதங்கள் எங்கள் வழியாக கடந்து செல்ல வேண்டும் என்று கேட்கிற இயேசப்பா. எல்லா விதங்களிலும் எங்களை செழிப்பாக்குங்க ராஜா. மக்களை சந்திக்கவும் அவர்களை உம்மிடம் கொண்டு சேர்க்கவும் வாசல்களை திறந்தள்ள வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. உமக்கு மகிமையாக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற ஆண்டவர், இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே ஆண்டவர், எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.